அனைவருக்கும் வணக்கம். டீ டைம் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான வீடியோ இது. ஒரு 12th முடிச்சிருப்பாங்க, அல்லது 10th முடிச்சிருப்பாங்க, அல்லது ஒரு டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணியிருப்பாங்க. யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த வயது தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ தான் நம்மளும் டிஎன்பிஎஸ்சி எழுதலாம், நம்மளும் வந்து ஒரு பிஏஓ, ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் இப்படி போகலாம்னு சொல்லி தன்னோட உறவினர்கள் மூலமாகவோ தன்னோட நண்பர்கள் போகிறத பார்த்தோ படிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் உள்ளே வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் அதிலே பயணிச்சிருப்பாங்க. ஆனால் சரியான கைடன்ஸ் இல்லாதனால பெரிய குழப்பத்தோடு இருக்கிறதுக்கும் எப்படி படிக்கிறதுன்னு புரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை படித்தா அது மறந்துடுது, எதை ஃபஸ்ட்டு படிக்கிறது, எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்படி படிக்கணுன்ற ஐடியா வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. அவங்களுக்கான அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்களுக்கான வீடியோ, ஒரு சின்ன ஐடியாலஜி அவங்களுக்கு கொடுக்குறதுக்காகத்தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஃபுல்லாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபஸ்ட்டு இது இப்போ குரூப் 4 லெவலில் எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த தேர்வோட தரம்னு ஒன்று இருக்குது. 10th தகுதிக்கு எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. அது போக நிறைய துறைகளுக்கான எக்ஸாம்ஸ். இப்போ லாயர் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க கோர்ட் மூலமாக வைக்கக்கூடிய தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மருத்துவ ரீதியான தேர்வுகளாக இருந்தாலும் சரி, மாநில சர்க்கார் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கான வேலைவாய்ப்புகளுக்கான அரசு வழி பணிகளுக்கான கொஸ்டின்ஸை செட் பண்ணி தரதை வந்து டிஎன்பிஎஸ்சி தான் எடுக்கிறாங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரி தேர்வுகளுக்கு வந்து பொதுவாக இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வந்து நிறையா தெரியாமல் இருக்கும். மெடிக்கல் லைனில் கோர்ட்டு சம்மந்தமாக எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு நகராட்சி சம்மந்தமாக இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம பொதுவானதை மட்டும் குரூப் 4 மட்டும் பேசுவோம். ஏன்னா அந்த குரூப் 4 வந்து ஏகப்பட்ட இளைஞர்கள் எழுதக்கூடிய இப்போது ஆரம்பத்தில் வந்து 3 லட்சம் 4 லட்சம் எழுதுறத பெருசாக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு 20 லட்சம் பேர் வந்து இதுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி எழுதுகிறாங்க. அதனால் அந்த புதுசாக வரவங்களுக்கு 20 லட்சம் பேர் எழுதுகிற இடத்துல நம்ம கிடைக்குமான்ற ஒரு பியரும் அவங்களுக்கு இருக்கும். அதுக்காக தான் அந்த வீடியோ. இப்போ 20 லட்சம் பேர் அதுக்கு ஃபார்ம் போட்டாங்கனாலும் நமக்கு வேகன்சி வந்து குரூப் 4 பொறுத்த மட்டும் 4000 ஒரு 6000 வரைக்கும் சொல்லுவாங்க. வேகன்சி 5500 போஸ்டிங் வருது, 4500 போஸ்ட் வருது. எப்போயுமே குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வேகன்சி ஒன்று சொல்லிடுவாங்க. இப்போ 5000 போஸ்ட்டு சொல்லிடுறாங்கன்னா கூடுதலாக இடங்கள் இன்னும் நிர்வாகத்தில் வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால கூடுதலாக ஒரு 500 வேகன்சி நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் குரூப் 4 இதெல்லாம் வந்திருக்கு. இந்த குரூப் 4 வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இப்போ அவங்க வந்துக்கிட்டே இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டுக்கிட்டே வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரே ஒரு டைமிங் மட்டும் ஒரு 5 வருஷம் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதவே வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் திமுக பீரியடில் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அந்த 5 வருஷம் வயது தளர்வு பண்ணி திரும்ப எழுத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே எந்த தடையும் இல்லை. இது வரைக்கும் கரெக்டாக போய்கிட்டு தான் இருக்குது. சரி, இந்த டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாருமே பாஸ் பண்ண முடியாது. முறையாக சரியான வழிமுறையில் போய் படித்தவங்க மட்டும்தான் இதில் பாஸ் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக படித்து பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, ஷார்ட் பீரியடில் படித்து பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் கொஞ்சம் மனப்பாடத்திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு மேக்ஸுக்கு கொஞ்சம் சரியாக வராது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் லேட் பீரியட் ஆகும். ஒரு 2-3 எக்ஸாம் கூட எழுதுகிற மாதிரிலாம் ஆயிரும். 2-3 எக்ஸாம் எழுதுறோம்னா எப்படி ஒரு 3-4 வருஷத்தை தொட்டுருவீங்க நீங்கள். குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி. பொது தமிழும் மேக்ஸும் வந்து அந்த 2ல் தான் வந்து நீங்கள் வந்து சென்டம் எடுக்கக்கூடிய பகுதி. அந்த சென்டம் எடுக்கக்கூடிய பகுதியில் வந்து மதிப்பெண் குறைஞ்சிருச்சுனாலும் 1 மார்க் 1/2 மார்க்கில் கூட நீங்கள் வந்து அந்த பணியிடத்தை பிடிக்கிறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துடும். ஏகப்பட்ட பேர் போட்டிக்கு உள்ளே வந்துடுவாங்க. சரி, இதை ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணுன்றதை பற்றி பார்ப்போம். இது படிக்கிறதுக்கு என்னென்ன தேவை
6வது புத்தகம் தமிழ், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். இந்த 6வதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 12வது வரைக்கும் 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் பகுதியில் ஃபுல்லாக எடுத்துருங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் 6 முதல் 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் புத்தகத்தை அனைத்துமே வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிறணும். பொது அறிவு பகுதியை பொறுத்த மட்டும் கணக்கு புக்கு 10th வரைக்கும் போதுமானது. மற்ற எல்லா புக்குமே 10th வரைக்கும் போதுமானது. இந்த அரசியல் அறிவியல்னு ஒரு பகுதி இருக்கும். அதுக்கு மட்டும் வேணால் நீங்கள் அந்த 12th புக்கை வந்து கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது, உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். இந்த புக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா உள்வாங்கி படிக்கணும், அதுதான் விஷயம். அந்த சென்டரில் மெட்டீரியல் போடுறாங்க, இந்த சென்டரில் மெட்டீரியல் போடுறாங்க, இந்த இதில் வந்து நல்லா நடத்துகிறாங்க, இதில் இவ்வளவு டெஸ்ட் பேஜ் போடுறாங்க. டெஸ்ட் பேஜெலாம் இப்போ பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து அவ்வளோ பெருசாக நீங்கள் நினைக்கின்ற அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களோட வேலை குறைஞ்சபட்சம் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வந்து ரொம்ப உள்ளார்ந்து படித்தாதான் ஒரு 8 மாதத்துலையாச்சும் ஓரளவு நீங்கள் வந்து போட்டி போடுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வரவே முடியும், கிட்டத்திலே வர முடியும். நான் யார் கூட போட்டி போடுறேன்னா, இப்போ பாஸ் பண்ணுறவங்களோட போட்டி போடுறவங்க ஒரு 8 மாதமாவது நீங்கள் உண்மையாக படிச்சிருந்தால், அதாவது டைம் வேஸ்ட் பண்ணல, நான் படிக்கிற நேரத்தில் கரெக்டாக பயன்படுத்தி படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இல்லை நான் நார்மலாக ஆவரேஜாக படிப்பேன்னா 1.5 வருஷம் ஆயிரும். நார்மலாகவே ஆவரேஜாக அவர் வந்து ஒரு இழுபறியாக வர்றதுக்கு ஒரு 1.5 வருஷம் குறைஞ்சபட்சம் ஆகும். சரி, இது வந்து புத்தகம் வந்து என்னென்ன புத்தகம் தேவைன்றதை சொல்லிட்டேன். இது வந்து பேசிக்கு. இது போக நீங்கள் வந்து தமிழ் இலக்கிய வரலாறுக்கு தனியாக வந்து இந்த தேவிரா புக்கு, இந்த மாதிரி இலக்கிய களஞ்சியத்துக்கு புக்கு, ஒரு சில ஆத்தரோட புக்கெல்லாம் இருக்கும். இந்த புக்கை நீங்கள் நல்லா உள்வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் அதுக்கு போகணும். ஏன்னா அதையும் இதையும் போட்டு குழப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை வந்து 6 to 8 வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். 8 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிட்டிங்க, எனக்கு 8ல் எதை கேட்டாலும் சொல்ல முடியும். அந்த 8 வரைக்கும் படிக்கிறதுல இப்போ பொதுத்தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு செய்யுள் பகுதி ஃபுல்லாக படிச்சிட்டேன் ஒரு டாப்பிக்கு, அடுத்தது உரைநடை ஃபுல்லாக ஒரு டாப்பிக்கு, இலக்கணம் ஃபுல்லாக ஒரு டாப்பிக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து எல்லாமே உங்களுக்கு அந்த ஹெட்டிங் கொண்டு சொல்ல தெரியணும். நீங்கள் எப்போ ஒருத்தருக்கு வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் வந்து ஓரளவு அதில் முழுமை அடைஞ்சிக்கிட்டு வரீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? உங்களால் அதை சொல்ல முடியலை, யாராச்சும் கேட்டாங்கன்னா சொல்ல தெரியும்னா அது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு டாபிக் கொடுத்தோம்னா அந்த டாப்பிக்கிலேருந்து அந்த விஷயங்கள் ஒரு 10 விஷயத்தை உங்களால் சொல்ல தெரியணும், அந்தளவுக்கு உள்வாங்கி படிக்கணும். அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இதில் வந்து அந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ணவங்க எல்லாமே ஓரளவு நாலேஜாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஃப்ளோவில் இருக்கிறவங்க தான் டக்குன்னு அவங்க கொஸ்டினை வந்து அந்த டயத்துக்குள்ளே அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து 1 வருஷத்துலேயே பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் 4 வருஷம் இருக்கும், ஒரு சிலர் 3 வருஷம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அது அவங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தது, எக்ஸாம் பியரை பொறுத்தது, அதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ படிக்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த புக்கை வந்து பார்த்துட்டோம். 6 to 12 வரைக்கும் பொதுத்தமிழ் பகுதி. ஜிகேவுக்கு வந்து கணக்கிலேருந்து சமூக அறிவியல் வரைக்கும் எடுத்துக்கங்க புக்கு 10th வரைக்கும். அரசியல் அறிவியல் வரைக்கும் மட்டும் 11th 12th கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, எப்போயுமே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது டிஎன்பிசி சிலபஸ், இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறதுல பழைய சிலபஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இதுதான் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 4 குரூப் 4 அண்டு விஓக்குரியது. இது வந்து பழைய சிலபஸ்ஸு. இந்த சிலபஸை நீங்கள் ஒரு பார்த்துக்கங்க, அந்த சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிலபஸ் பிரகாரம் நீங்கள் படித்து போனவங்க வந்து குயிக்காக பாஸ் பண்ணிடலாம். அதாவது எதை படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக கடந்து போகணும். ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு இந்த சிலபஸுக்குள்ளே வந்து கேள்வி கேட்பாங்க, இதை தாண்டியெல்லாம் வெளியே போகாது உங்களுக்கு கேள்வி. சரிங்களா? இதில் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க, 3 மணி நேரம் எக்ஸாமு, 300 மார்க்கு அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். போட்டிருக்காங்க பாருங்கள், பாடத்திட்டம் பொதுத்தமிழ், கொள்குறி வகை தேர்வு, டிஸ்கிரிப்ஷன் டைப்பு, 10ஆம் வகுப்பு தரம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த இலக்கணத்தை வச்சுருக்கேன். இலக்கணத்தில் வந்து மொத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 21 டாபிக் இருக்கும். சரிங்க, 21 டாபிக் பழமொழிகளோடு சேர்த்து. இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து அந்த 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை, இலக்கண பகுதிகளை வந்து நீங்கள் ஃபுல்லாக எந்த அளவுக்கு நீங்கள் திருப்பி பார்க்குறீங்களோ அப்போ தான் இதில் இருக்க எல்லா பகுதியும் உங்களால் கடந்து போக முடியும். இது இலக்கணத்துக்கு மட்டும் இந்த 21 டாபிக்ன்றது. அடுத்தது உரைநடை, செய்யுள் பகுதியெல்லாம் இருக்குது. இலக்கியத்தில் வந்து திருக்குறள்,
அதாவது பத் 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்க்கணக்கு, 11 மேற்கணக்கு, அதுக்கடுத்து சங்கம் மருவிய நூல்கள், சங்ககால நூல்கள் இப்படின்லாம் இருக்குது டாப்பிக்கு. இதில் கொடுத்துருக்க நூல்கள் பூராமே நிறையா கொடுத்த மாதிரி இருக்கும். பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க. ஏன் பயப்பட வேணாம் சொல்கிறேன்னா, எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு வந்து மெயின் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக ஒரு தடவை வாசிச்சிடணும். இப்போ 6th புக் எடுக்கிறீங்கன்னா, அந்த 6th புக்கு பொதுத்தமிழ் பகுதியை ஃபுல்லாக ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் உள்வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் படிக்கும்போது நீங்கள் அந்த புக்கை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது திரும்ப படிக்கும்போது அதுக்கு பேர் ரிவிஷன் தான் சொல்ல முடியும். அதை திரும்ப படிக்கிறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த திரும்ப படிக்கும்போது நீங்கள் 3 மணி நேரம் ஆனால் அதே டைமிங் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு 2 மணி நேரமாவது குறையும் செகண்ட் டைம் படிக்கிறப்ப. அது தேர்ட் டைம் நம்ம அதாவது ரிவிஷன் பண்ணுறப்ப ஒரு 1/2 அன் ஹவர் குறையும். அப்போது அப்படியே போக 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 அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கே அது மைண்டில் வந்து ஓரளவு ஸ்டோர் ஆயிரும். இந்த பக்கத்தில் இதுக்கு அடுத்த பாரால இதை சொல்ல வருதுன்னு நீங்களே குயிக்காக சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ அந்த ஒரு புக்கை ஃபுல்லாக படிக்கிறக்கே ஒரு 1 ஹவரில் நீங்கள் படிக்கிற அளவுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதனால் இவ்வளவு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அவரோட ரீட் பண்ணிடணும். நீங்கள் என்ன புக்கு படிக்க போகிறீங்களோ 6th-லேருந்து 8th 6th-லேருந்து 8th வரைக்கும் ஒரு ரீட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்காது, கொஞ்சம் தெளிவு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது ஃபுல்லாமே இந்த 6 to 12 புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளை தான் தொகுத்து போட்டிருக்காங்க. பாரதியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதியார் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருப்பார். இந்த குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இது ஃபுல்லாமே 12வது புக் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்கும் 6th வந்து இப்போ சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா கம்மியாக போட்டிருப்பாங்க, ஒரு 3 லைனில் போட்டிருப்பாங்க. 12th போகும்போது ஒரு 12 லைனில் போட்டிருப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அந்த 6th-லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பகுதி ஆல்ரெடி நீங்கள் படித்த பகுதி தான். மிச்சம் இருக்க 3 பாயிண்ட் மட்டும் 12th புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் விஷயம். திரும்ப இவ்வளோ இருக்கா அப்படின்றதெல்லாம் நினைக்க தேவையில்ல. இது அதுக்கடுத்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். தமிழ் இலக்கிய பகுதியில் 10 டாபிக் இருக்குது. அதுக்கடுத்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் மொத்தம் வந்து இதுலேயும் 21 டாபிக் இருக்குது. இது வந்து பொது தமிழ் பகுதி. இதை படிச்சிட்டிங்கன்னா பொது தமிழ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட். எப்படி கம்ப்ளீட்னா, இதை ஃபுல்லாக படிச்சிடுறீங்க. ஒரு 6 மாதமோ 8 மாதமோ ஆகுது. திரும்ப நீங்கள் படித்து நல்ல ஒரு லெவலுக்கு வந்துட்டிங்கன்னா, அதுக்கடுத்து நீங்கள் டெஸ்ட்டு பேஜு, கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி இதுக்கு போகணும். புக் பே கொஸ்டின்னா திரும்ப சொல்லி பார்க்கணும். நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் புக்கில் கொடுத்துருக்க அதே பிரிண்டிங் டைப்லேயே அப்படியே கேட்டிருப்பாங்க, மாறாமல். சரிங்களா? அதுக்கு தான் புக்கை நல்லா படிங்கன்றது. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழித்து டெஸ்ட்டு பேஜுக்கு போங்க. அதுக்கிடையில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம கேட்டால் சொல்ல முடியுமா தெரியல அப்படின்ற பயம்லாம் இருக்கும். நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம். நம்ம இடையில டெஸ்ட்டு போடாமே இருக்கமே, டெஸ்ட்டு போட்டால் தான் நல்லதுன்னு சொல்லி முன்னாடி படித்தவங்களாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். படித்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்ட்டு போட்டால் அது நல்லது. நீங்கள் படிக்காமல் சும்மா அரைங்குறையமாக படிச்சுட்டு போய் நீங்கள் டெஸ்ட்டு போட்டிங்கன்னா இதுவும் புரியாது, கொஸ்டினும் உங்களுக்கு புரியாது. கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாதுன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ளேயே வந்துடும். நமக்கு இந்த சப்ஜெக்ட் கஷ்டம் போல், இது வராது போல் அப்படின்னு நினச்சிடுவீங்க. அப்படி போனவங்க நிறையா பேர் இருக்காங்க டிஎன்பிசியில். அதனால் அப்படி எதுவும் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்தோ 8 மந்த்தோ நல்லா படிங்க. வாய் வழியாக உங்களோட நண்பர்கள்ட்டையோ உங்களோட சகோதரிகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா கேள்வி கேட்க சொல்லுங்கள். புக்கை அவங்ககிட்ட கொடுங்க. இதில் வந்து எனக்கு 2 கேள்வி கேளுங்கனுங்க, கேட்க சொல்லுங்கள். அப்படி சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் டெஸ்ட்டு பேஜ் ஒரு 6 மாதம் குறைஞ்சதாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு உள்ளே போவீங்க. இல்லாட்டி கான்ஃபிடென்ட் உடஞ்சிரும். ஏன்னா 6 மாதம் 8 மாதம் படிச்சிருப்பீங்க. அதுக்கு இடையிலே ஒரு 3 மாதம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டெஸ்ட்டு பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கான்ஃபிடென்ட்டை குறைச்சிடும் அது. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு பாடத்தை ஈஸியாக இருக்கும் ஒரு பாடம் நினச்சி நீங்கள் படிப்பீங்க. அது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதே பாடத்தை நீங்கள் ஒரு 4வது தடவையோ 5வது தடவையோ படிக்கும்போது இன்னும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்றது உங்களுக்கே அப்போ தான் தெரிய வரும். அதனால் ஆரம்பத்தில் நிறையா படித்த மாதிரி தான் தெரியும். எத்தனை தடவை நீங்கள் படிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த பாடம் வந்து உங்களுக்கு அந்த புரிதல் திறன் வந்து ஒரு 3 தடவை 4 தடவை ரிவிஷனுக்கு மேலே தான் அது உங்களுக்கு வரவே செய்யும். இதுதான் நேச்சர். சரிங்களா? இது வந்து பொதுத்தமிழ் பகுதிக்கு. பொது அறிவு பகுதியை பொறுத்த மட்டும் 6 to 8 வரைக்கும் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள், மேக்ஸில் எடுத்துக்காட்டு கணக்குகளை தெளிவாக திரும்ப வந்து
இந்த கணித பகுதிக்கு வந்து கணக்குல வந்து கொஞ்சம் நார்மலாக போடக்கூடிய ஆட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட கணித பிரிவில் இருக்கக்கூடிய கேள்விகளை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிறணும். அது புக்கில் அந்த எடுத்துக்காட்டு கணக்கு அதை வந்து போட்டு போட்டு பார்க்கணும். ரெகுலராக வந்து அவங்க அந்த ஃபார்முலா வந்து ஷார்ட்கட்டு பழகிடக்கூடாது. முறையாக வந்து அந்த புக்கில் அவங்க கொடுத்துருக்க எந்த மெத்தடில் போடன்றதை பழகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டயத்தை சுருக்கிற அந்த மெத்தடும் தெரியணும், ஷார்ட்கட் மெத்தடும் பின்னாடி தெரியணும். சரிங்களா? டைரெக்டாக நீங்கள் ஷார்ட்கட்டுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க சின்ன ட்விஸ்ட் வச்சுருந்துருப்பாங்க, அது உங்களுக்கு பிடிபடாமல் போயிடும். இதுவும் நிறையா பேர் கணக்கில் பண்ணுறது பிகினர்ஸ் தான் நிறையா தப்பு பண்ணுவாங்க. அந்த மாதிரி படிக்கணும். இது மேக்ஸை பொறுத்த வரைக்கும். சயின்ஸில் அவ்வளோ புக்கு இருக்குது, இவ்வளவு பக்கங்கள் இருக்குது, சோசியல் சயின்ஸில் இவ்வளோ பெரிய பகுதிகளாக இருக்குது, இதெல்லாம் எப்படி படிக்கிறது? எல்லாமே கதைகள் தான். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுற்றியில் இருக்கக்கூடிய வாழ்வியல் ரீதியான விஷயங்களை தான் சொல்லியிருப்பாங்க. ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 2 கொஸ்டின் வரும்னு வச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 கொஸ்டின், மொத்தம் ஒரு 10 கொஸ்டின் சயின்ஸ் பகுதியில் வரப்போகுது. ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டினுக்கு தயாராகுங்க. பாடத்தை ஓரளவு புரியக்கூடிய பாடங்களாக நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அதில் கோட்டை விட்டுறக்கூடாது. நீங்கள் இதில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒளியியல், அதாவது லைட்டு சவுண்டு, ஒளியியல், நீர் சூழ்நிலை மண்டலம், நீர் சம்மந்தப்பட்டது, மனித உடற்செயலியல், நம்மளோட மனித உடல் பற்றியது, தாவரங்களோட ஒரு செல் தாவரம், இரு செல் தாவரம், இந்த மாதிரி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தாவர புற அமைப்பியல், உள் அமைப்பியல், இந்த மாதிரி விஷயங்கள், சுற்றுச்சூழலியல், நோய்களும் தடைக்காப்பு மண்டலமும், இந்த மாதிரி ஒரு 10 டாபிக் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த பகுதியிலேருந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு 7லேருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் வந்துடும். சரிங்களா? அதனால் நீங்கள் அந்த செலக்டடு டாப்பிக்குன்னு இருக்கும். ஏன்னா இப்போ நான் சொன்ன பகுதியெல்லாம் இல்லாமல் கொஸ்டின் செட் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட்டு, சவுண்டு, இதை பற்றி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அணுக்கரு இயற்பியலை பற்றி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். மனித உடற்செயலை பற்றி இருக்கும், நீரை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கும், மனித நோய்களும் தடைக்காப்பு மண்டலமும் ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த மாதிரி பிரித்து சொல்லிடலாம். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வரலாறுலேயே கேட்கப்பட்ட கொஸ்டினை ஃபுல்லாக பார்த்தாலே நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஆனால் இதெல்லாம் எடுத்துடனே இந்த கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்னா முடிவு பண்ணக்கூடாது. வந்து நீங்கள் வந்து படிக்கணும். இதை சாதாரணமாக எடுத்து படிக்கக்கூடாது. உள்வாங்கி மனதில் நிறுத்தி 6th புக்கு தானே அப்படின்னு ஒரு கவனமின்மையாக படிக்கக்கூடாது. 6th புக்கு தானே அப்படின்ட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. 6th புக்கில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அந்த புக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சாங்க 7th போகும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் 6th ஸ்டூடெண்ட்டாகவே இருந்து படிக்கும் போது தான் அந்த புக்கை நீங்கள் முழுமை பெற்று வர முடியும். சரிங்களா? இது வந்து படிக்கிற மெத்தடு. சரிங்களா? எவ்வளோ நேரம் படிக்கலாம், அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டயத்தை பொறுத்து, உங்களோட மனவலிமையை பொறுத்தது. இவ்வளோ நேரம் படிக்கணும்னு நான் சொல்லிடலாம், உங்களுக்கு செட் ஆகணும். நீங்கள் ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஆளாக இருப்பீங்க, பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க, நைட் டியூட்டி போய்ட்டு வரவங்களாக இருப்பீங்க, உங்களுக்கு டைம் அந்த அன்கன்வீனியன்ஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் ஃபஸ்ட்டு இந்த படிக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு ஹாபியாக மாற்றிக்கங்க. சரிங்களா? படிக்கிறது ஒரு வேலையாக நினைக்காம, நம்ம இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போய்ட்டு படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி ரைட்டு, நம்ம வீட்டுக்கு போய் தூங்கணும், வேலைக்கு போய்ட்டோம் வீட்டுக்கு போய்ட்டு தூங்கணும், அதுக்கு இடைப்பட்ட டைம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். நம்ம எவ்வளோ சீக்கிரம் இப்போ எக்ஸாமுக்கு வந்து இன்னொரு 8 மாதம் இருக்குன்னா 8 மாதத்துக்குள்ளே நம்ம எத்தனை ரிவிஷன் பண்ண முடியும்? இந்த ஒரு புக்கில் வந்து ஒரு நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் வெறும் 12 பக்கம் படித்தாலே போதும். வெறும் 12 பக்கம் ஒரு நாளைக்கு. ஆனால் நிறுத்தி நிதானமாக தெளிவாக படிக்கணும். அந்த 12 பக்கத்தில் படித்த விஷயங்களை உங்களால் யார் கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும். அந்தளவுக்கு நிறுத்தி நிதானமாக. இந்த 12 பக்கம் படித்தாலே இப்போ அந்த 10 நாளைக்கு 120 பக்கம் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப எவ்வளோ படிக்கலாம்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதனால் டைம் வந்து உங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்குரிய சூழ்நிலை நல்லா இருந்துச்சுன்னா டைம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. எனக்கு ஒரு 2 மணி நேரம் தான் எனக்கு டைம் கிடைக்கும், ஆனால் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நான் ஃப்ரீ மைண்டாக படிக்கலாம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 மணி நேரம் உண்மையாக படித்தாலே போதுமானது. அடுத்தது அந்த கால் ஃபார் டயத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. எத்தனை ரிவிஷன் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி எடுக்கிறீங்களோ நீங்கள் எக்ஸாமுக்கு சீக்கிரம் போகக்கூடியதை அதுவே சொல்லிடும். நான் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் ஒரு ரிவிஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கும்
நான் 3 ரிவிஷன் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கும் வேரியேஷன் ரொம்ப இருக்கும். அந்த வேரியேஷன் வந்து ஒரு 12 மார்க் வரைக்கும் காட்டும். இது 2 மார்க்லேயே வேலைக்கு போகிறது போகாத தீர்மானிக்கும். 12 மார்க்குனால் நீங்களே யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த பிகினர்ஸ் வந்து அவங்க வந்து குழப்ப வேணாம், பயப்பட தேவையில்ல. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து முகலாயர் வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், அரசியலமைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆரம்பகால சட்டத்திட்டங்கள், அதுபோக புவியியலில் வந்து சூரிய மண்டலம், அதுபோக இயற்கை சீற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு செலக்டட் ஐட்டம்ஸ் தான் அந்த சிலபஸில் இருக்கக்கூடியது. அதை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் ரொம்ப குழப்பாதீங்க. அந்த மெட்டீரியல், இந்த மெட்டீரியல், அந்த சென்ட்ரு, இந்த சென்டர்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு புக்கை எடுங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்களால் முடியும்னு நம்புங்க. நம்ம வந்து சிறு துளி தான் பெருவெள்ளம். ஒரு துளியாக வந்து தான் அந்த ஒரு டம்ளரோ ஒரு செம்போ நிறைய முடியும். மழைத்துளி வந்து ஒரு துளியாக வந்து தான் வெள்ளம் அளவுக்கு வருது. அதே மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம் படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வாரம் படித்தீங்கன்னா 70 பக்கம். நம்ம ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி அன்றாட திட்டங்களை போடுங்க. சரிங்களா? 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டு திட்டங்கள் ஒரு பக்கம் போனாலும் ஓராண்டு திட்டங்கள் போட்டாங்க. அந்த 3 வருஷத்துக்கு வந்து திட்டமே போடலை, ஆனால் ஓராண்டு திட்டங்களாக கொண்டு வந்தாங்க. அது மாதிரி டெய்லி நீங்கள் ஒரு திட்டம் போடுங்க. இன்றைக்கி 10 பக்கம், நாளைக்கு இதில் 10 பக்கம் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒரு 2 மந்த் 3 மந்த்லேயே சரி நம்மளுக்கு வந்து நம்மளால் முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். யாரோட அதாவது நல்ல பசங்களோட ஐடியாலஜியை கேளுங்க. சரிங்களா? உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்க மாதிரி சொல்கிறவங்கள கண்டிப்பாக கேட்கலாம், தப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி வேலைக்கு போனவங்கள்ட்ட வந்து நீங்கள் எதுவும் படிப்பு சம்மந்தமாக டவுட்டு வேணுனாலும் அவங்ககிட்ட கேட்கலாம். மெட்டீரியல் தாங்க, புக்கு தாங்கன்னு தயவு செஞ்சு யார்கிட்டையும் போய் யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க படித்து வந்த சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் நிறையா பேர் தரம்னு நினைக்கவும் மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி எதுவும் கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு புக்கை கலெக்ட் பண்ணி படிக்க உட்காருங்க, நல்லா படிங்க, எக்ஸாமில் பாஸ் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்குரிய இந்த ஓல்டு சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒட்டி வைங்க. உங்கள் பக்கத்துலேயோ அல்லது பாக்கெட்லேயோ ஒரு புக்லேயோ நீங்கள் ஒரு சிலபஸ் எப்போயுமே கையில் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 பக்கம் படிங்க. ஒரு 2 மாதம் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாகவே ஒரு விஷயத்தை 21 நாள் தொடர்ச்சியாக செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கே பழகிடும். சரிங்களா? அது கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து குரூப் 4 பாஸ் பண்ணலாம், குரூப் 2, குரூப் 1 கூட பாஸ் பண்ணலாம். இது வந்து பேசிக் தான். குரூப் 4 அப்படின்றது 10வது தரத்திலான ஒரு எக்ஸாம் தான். ஆனால் அசால்ட்டாக நினைக்க தேவைக்கூடாது. அதுக்கும் கடுமையான போட்டி. 3 வருஷம் படித்தவங்க, 2 வருஷம் படித்தவங்க அப்படிலாம் நிறையா பேர் இருக்காங்க. எம்எட் எம்ஃபில் படித்தவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க கூட இதில் இருக்காங்க உங்களோட போட்டியாளர்களாக. அதனால் அவங்க அளவுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணுன்றது போட்டி மனப்போட படிங்க, பொறாமை உணர்வோடு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா படித்து பாஸ் பண்ணணுன்னு தான் நினைக்கணும். அதே மாதிரி நல்லா படிங்க, ஜெயிக்கலாம். நம்ம குரூப்பில் போடக்கூடிய வீடியோ குரூப் 4 பேசிக்காக வச்சு தான் இனி வரக்கூடிய நாட்களில் 1 by 1 பொதுத்தமிழ், பொது அறிவு, கணித பகுதி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அப்படி வரிசையாக போட்டுகிட்டே வரப்போகிறோம். அதனால் புதுசாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு அந்த என்ன தேவையோ அதை முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.